ஒரு ஆக்சுவலாக ஆற்று சாமிகள்னு பேர். திருவண்ணாமலை போகிற வழியில் போலூர் தாண்டி கலசப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த கிராமம். ஒரு நாள் ஊர்க்காரங்க கத்தாழை செடிகள் இருக்கிற இடத்துல ஒரு பாம்பு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாம்பு இருந்த இடத்துல சாமி இருந்தார். ஸோ தே ஆல்வேஸ் தாட் அவர் தான் பாம்பாட்டி சித்தருங்கிற மாதிரி. அண்டு ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்துருப்பார். அவருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு சுப்பிரமணியன்னு ஒருத்தர் வந்தார், அந்த ஊருக்காரரு. அவர் குளிக்க மாட்டார் சாமி. ஸோ அந்த சுப்பிரமணியம் என்ன பண்ணுவார், அந்த திண்ணை மேலே ஒரு கர்டன் போட்டிருக்கோம். காத்தால 5:30-6 மணிக்கு அந்த கர்டனை திறந்து சாமிக்கு ஸ்பாஞ்ச் பாத் மாதிரி ஒன்று எல்லாம் ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு விபூதியெல்லாம் பூசிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு ஒரு மாலெல்லாம் போட்டுருவார், ஊதுவத்தி கொளுத்தி வச்சுருவார். அப்போ அந்த ஊர்லேருந்து கிளம்புற ஃபஸ்ட்டு பஸ்ஸு இருக்கிற ஜனங்கள்லாம் அவர் வந்து கும்பிடுவாங்க. அவங்க யாராவது டீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, டீ குடிப்பார். அண்ட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜனங்க ஏதோ குறைகளோடலாம் வருவாங்க. அந்த குறைகளை கேட்டு அவருக்கே உள்ள ஒரு வில்லேஜ் பாஷையில் பதில் சொல்வார். அண்டு ஒரே நேரத்தில் 2-3 இடத்துல பார்த்தவங்கலாம் இருப்பாங்க. அதாவது வேலூரில் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிற போது நான் சாமியை நினச்சேன், அந்த நேரத்தில் சாமி வந்து எதிரில் நின்னாருன்னுவான். இன்னும் ஒரு லேடி, நான் இப்போ டெலிவரி பிரசவ வேதனையில் கஷ்டப்பட்டு சாமியை நினச்சேன்னு. ஸோ இவர் ஒரே நேரத்தில் 3 பேர் கூப்பிட்டா நான் எங்கே தான் போவேன் அப்படின்னு வரான். பார்த்தா அந்த 3 பேரும் வந்து சொல்லுவாங்களாம், நான் கூப்பிட்டேன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவர் வந்து பெரிய நிலையில் இருந்தார். அண்டு யாரையாவது கூட்டின்னு போய் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது சாமி அப்படின்னா சாமி சொல்லுவாரான், அவன் கர்மாவை நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு வரான். அதாவது இந்த பொண்ணு அந்த பொண்ணு கூட்டின்னு போய் இவளுக்கு ப்ராப்ளம்னா அவன் கர்மாவை நீ வாங்கிக்கிறியான்னு வரான். அதனால் யாரும் வாய் திறந்துன்ட்டு கேட்க மாட்டாங்க. சாமிக்கிட்ட வரவங்க சொல்லுவாங்களாம், நீங்கள் ஆற்றுல குளிச்சுட்டு அவர் எதிரில் போய் நில்லுங்க, அவராக வந்து பேசுவார், நீங்கள் எதையுமே கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெங்களூர்லேருந்து ஒரு ஆள் உடம்பு பூரா அவனுக்கு வியாதி, புழுத்து போய் வர்ற மாதிரி. அப்போ ஊருக்காரங்க சொன்னாங்களாம், நாங்கள்லாம் வந்து சொல்ல மாட்டோம், நீ போய் அவர் எதிரில் நின்று அவர் எவ்வளோ நாள் திட்டினாலையும் அங்கேயே நிற்கணும், எவ்வளோ நாள் அவர் பதில் சொல்லாத வரைக்கும் அங்கேயே நிற்கணும், அதுதான் அவருடைய சிஸ்டம்னு சொல்லி. இவன் டெய்லி குளிச்சுட்டு சாமி எதிரில் போய் நிற்பான். சாமி அவனை பார்த்த உடனே திட்டு வரான், தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத சண்டாளா அப்படின்னு வரான். அந்த நாய் என்ன பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு வீக்கர் மூமெண்ட்டில் அவங்க அம்மாக்கிட்டே போயிருக்கான். ஸோ அதுதான் அவனோட ப்ராப்ளம். அதனால் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத சண்டாளா அப்படின்னு வரான் அவனை பார்த்தா. அதனால் அவனுக்கு வியாதி வந்திருக்கு. ஆனாலும் அவன் டெய்லி வந்து நிற்பான். லாஸ்ட்டில் அந்த 48 நாள் அவன் நல்லாயிட்டு தான் ஊருக்கு திரும்பி போனான். இது அவருக்கு என்ன அளவுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரு தடவை அவருடைய விரலில் மோதிர விரலில் வீங்கி போய் சீலு ரத்தம்லாம் வருது. அப்போ ஜனங்க சொல்கிறாங்களாம், சாமி ஒரு கோல்ட் ஸ்மித்தை கூட்டின்னு வந்து வெட்டி எடுத்துடலான்னு, இன்னொருத்தர் டாக்டரை கூப்பிட்டு வந்துடலான்ட்டு. இல்லைப்பா யாரோ கொடுத்த கர்மாப்பா, இன்னொருத்தன் வருவான்பா வாங்கிக்கிறதுக்கு அப்படின்னாராம். யாரோ கொடுத்த கர்மா என்னன்னா, அந்த மோதிரத்தை யார் கொடுத்தானா அவன் கர்மா இவருக்கு வந்திருக்கு, அதுதான் அந்த கையெல்லாம் வீங்கி போயிட்டு உட்காந்துன்னு இருக்கார். ஒரு 1 மணி நேரம் கழித்து ஒரு கிளி வந்து அந்த கையில் இருந்த சீவு ரத்தத்தெல்லாம் கொத்தி போட்டுட்டு உடனே மோதிரம் தனியாக வந்துச்சான். அதான் அவர் சொன்னது, இதை வாங்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான்பா அப்படின்னாரான். இது 2வது உதாரணம். ஒரு குரூப்பு திருவண்ணாமலைக்கு பூ மாலை கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு கோயிலுக்குள்ளே அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டு வராங்க. மாலை ரெடியாக இருக்குது. அந்த மாலை இவங்க கட்ட சொன்னது பூண்டி மகானுக்கு போடுறதுக்கு. ஏன்னா திருவண்ணாமலையிலேருந்து கிட்ட தான் பூண்டி. இவங்க மனசில் நம்ம அடுத்தது பூண்டி மகானை பார்த்துட்டு சிதம்பரம் போக போகிறோம், இது நடராஜருக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சானுங்களாம். ஆனாலையும் அந்த மாலையை எடுத்துன்னு வந்தாங்க பூண்டி மகான்கிட்ட சாமின்றாங்க. அவர் வேணாப்பா, அந்த மாலை நடராஜருக்கு போட்டதுப்பா, நமக்கு வேணாப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய ஞானியர். ஒரு சாதாரண பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஒரு ஆன்மீகம் செய்தவர். அவர்கிட்ட போய் எவ்வளோ 1000 பேர் நல்லானானுங்க. அண்ட் ஒரு நாள் ஒருத்தன் போகிறதுக்காக நைட்டில் அவர் இருந்த தினம் பக்கம் போயிட்டான். பார்த்தா பூண்டி மகான் நடுவில் உட்காந்துருக்காரு. அவரை சுற்றி எல்லா பாம்புங்களும் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்துருக்கு. அப்போ இவன் வரைஞ்ச பார்த்த உடனே ஒரு பாம்பு பேசுதான், நரன் வருகிறான். அவன் மயக்கம் போட்டு பாம்பு பேசினா எப்படி இருக்கும்? அதுவும் சாமி சுற்றி பாம்புங்கெல்லாம் மீட்டிங் போட்டுருந்தா எப்படி இருக்கும்?
நரன் இருக்கான்னா மனுஷன் வரானோன்னு அவன் வந்துட்டான் பார்த்தவன். மறுநாள் அவனை தூக்கின்னு போய் சாமிக்கிட்டு போட்ட உடனே ஒரு திருநூறு எடுத்து அவங்ககிட்ட கொடுங்கன்னாரான். இனிமேல் வேலை கட்ட வேலையிலலாம் வராதப்பா, தேவருங்க மீட்டிங் வர்ற நேரம் அப்படின்னாரான். அந்த அளவுக்கு பெரிய நிலையில் இருந்தவர். அண்டு இதுதான் ரொட்டீனாக வருது. அந்த சுப்பிரமணியம் அவர் க்ளீன் பண்ணி வைப்பார். அவருக்கு பக்கத்துலேயே அவர் போகிற மலம்லாம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட வாசனையும் வராது. ஒரே திண்ணையில் அவர் போடுற ஷிட்டு அது இங்கே தான் உட்காந்துன்னு இருப்பார், ஆனால் ஒரு வாசனையும் வரவே வராது. அண்டு லாஸ்ட்டில் அவருக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. படியழக வந்தம்பா, கோணி பிடிக்கிறதுக்கு யாரும் காணோம், நான் கைலாசத்துக்கு போகிறேன் அப்படின்னார். அதே நேரத்தில் திருச்செந்தூர் கோயில் வாசலில் அவரை பார்த்துருக்கான். திருச்செந்தூர் கோயிலில் வாசலில் பார்த்துட்டு சாமி இங்கே வந்துக்கிறாருன்றான். பக்கத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பர் கடையில் பூண்டி சாமி மரணம்னு இருக்குது. அப்போது அதே நேரத்தில் அவர் திருச்செந்தூர் கோயிலில் இருந்திருக்கார் இங்கே உடம்பு விடுற போது. அதனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பின்னாடி 5 லிங்கம் இருக்குல்ல, அதில் ஒரு லிங்கம் அவருன்னு சொல்லுவாங்க. அந்த முருகர் பூஜை பண்ணுற 5 லிங்கத்தில் ஒரு லிங்கம் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய மகான்கள், அவங்க இருக்கிற உயரங்கள் நமக்கு தெரியாது. அண்டு இப்படிப்பட்ட மகான்களை ஜனங்க மிஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ பெரிய நிலை உங்களதெல்லாம், அவங்களெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஒன்றைனா சாமியாருங்கிட்ட போய் சுற்றின்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட ஏதோ இருக்குன்னு. அவங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி மகான்கள் தங்களை மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள். அவங்கள போய் சேர்றதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆத்மசக்தி இருந்தால் வழியே அவங்கள ரீச் பண்ண மாட்டோம். வில் பி மிஸ்லெட் பை their எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ். ஏன்னா பரதேசி ஆட்டுங்கிறான், இந்த மாதிரி அங்கேயே சாணி போடுறாங்க, இப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க. பட் தேர் ஆர் பீப்புள். அவருடைய அருளை கிடைச்ச இன்னொருத்தர் இருந்தார், அவரும் இப்போ இல்லை. அவலூர்பேட்டை பக்கத்தில் மங்கலம்னு ஒரு கிராமம். அங்கே ஒரு பூண்டி மகான் தரிசனம் பண்ணிவிட்டு திருவண்ணாமலையை சுற்றிட்டு ஒரு ஆள் போனார். ஒரு கல்யாணம் ஆனவர், விவசாயி, கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்கள்லாம் இருந்துச்சு. சுற்றிட்டு திண்ணை மேலே உட்காந்துட்டார். ஒரு 12 வருஷம் அவரும் மலை மூத்தனும் எதுவுமே போகலை, உட்காந்த திண்ணையில் உட்காந்துட்டார். அவர் விரலெல்லாம் ஒரு அடி நகம் இருக்கும். இங்கேருந்து 3 ஜடை, இங்கேருந்து அந்த பில்லர் வரைக்கும் 3 ஜடை இருக்கும் தனித்தனியாக, திரிசடை. அப்படியே விபூதி பூசிட்டு உட்காண்டிருப்பார். அண்டு பூண்டி மகானை பார்த்துட்டு மலை சுற்றிட்டு வந்த உடனே அந்த 12 வருஷம் அவரும் அதே மாதிரி மலமுத்திரம் இல்லாத உட்காந்துவார். அவர் பேர் வெள்ளையானந்த சுவாமி. அந்த ஊருக்கு பேர் மங்கலம். ஒரு வயல் வரப்பில் நடந்து போனோம் ஒரு தினம் மேலே. அவர் பேசுகிற பாஷை டோட்டலாக கிராமத்து பாஷை. ஒரு ஆள் சாமி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க. வேலை கிடைக்கல யார் ஒருத்தன் போய் சொல்கிறான். அவர் இப்படி கண்ணை இடிக்கிட்டு யானையை அனுப்புகிறேன், அம்பாரியில் உட்காந்துன்னு போ அப்படின்னுவார். அப்போ வேலை கிடைக்கும்னு அர்த்தம். யானை அம்பாரின்னா வேலை கிடைக்கும்னு அர்த்தம். சாமி பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னா, மல்லிகைப்பூ பூத்து குலுங்குது வச்சுன்னு குளிக்கணும் சுற்று அப்படின்வார். மல்லிகைப்பூன்னா சித்தர்கள் பாஷையில் துட்டு. பூத்து குலுங்குது வச்சுன்னு சொன்னால் பணக்காரன் ஆவேன்னு அர்த்தம். இன்னொருத்தங்க கிணறு வெட்டின சாமி, கிராம ஜனங்க வேறு என்ன கேட்டுட்டு போகிறாங்க சாமிக்கிட்ட போய். கிணறு வெட்டின சாமி தண்ணி வரலன்னா தேங்காய் என்ன குலுங்குது, பூத்து குலுங்குது, எடுத்து குடி அப்படின்வார். இப்படி தான் அவருடைய பாஷை இருக்கும். அண்டு இப்படி தான் உட்காந்துருந்தார். 12 வருஷம் உட்காந்துருந்தார். ஒரு பெரிய சித்தர் இருந்தார் அலக்குன்னு. அவருக்கு இதே வேலை, எங்கெல்லாம் மகான்கள் இருக்கிறாங்கன்னு. ஸோ திருவண்ணாமலையில் என்கிட்ட சொன்னார், இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் வெள்ளையானந்த சாமின்னு, வா போகலான்னு. அவர் தான் என்னை கூட்டின்னு போனார். சாமி திண்ணை மேலே உட்காந்துருந்தார். நான் போன உடனே அவர், உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா சாமி அப்படின்னேன். அங்கே போய் உட்காரு அப்படின்னாரு. ஸோ அவர் இங்கே உட்காந்துக்கிறாரு, நான் அங்கே உட்காந்தேன். ரொம்ப நேரம் கழித்து என்னை கூப்பிட்டாரு. நீ சிவயோகம் கேட்ட, உன் நெஞ்சத்தில் நான் பஞ்சாமிரத்தை தடவிட்டேன், போய் நக்கி நக்கி துண்ணுன்னுரு அப்படின்னாரு. நீ சிவனுடைய யோகத்தை கேட்ட, உன் நெஞ்சத்தில் நான் அந்த சிவயோகத்தை கொடுத்துருக்கேன், யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் தட், அந்த பிளிஸ் அப்படின்னு அர்த்தம். நக்கி நக்கி துண்ணுன்னுருன்னார்.
அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேதகிரின்னு ஒரு கவிஞர், அவரை நீ சிவசங்கர் பாபா மெட்ராஸுக்கு போன அனுப்பிச்சு அந்த வேதகிரி வந்து மண்ணடியில் என்னை பார்த்து என்னை பற்றி புக்கெல்லாம் வேறு எழுதினார், கவிதை புக்கெல்லாம் வேறு எழுதினார். அண்டு ஒரு கிராமத்து ஜனங்க இல்லையா, அவர் யூஸ் பண்ணிக்க தெரியல. ஆல்வேஸ் தேவர் வேஸ்டிங் டைம் இன் ஆல் திஸ். கிணத்துல தண்ணி வர்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான். அவருடைய உயரங்களை ஜனங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நிறைய மகான்கள் ஜனங்க மிஸ் பண்ணுவாங்க, அதுதான் ப்ராப்ளம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.